மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு நிறைந்த ஆன்மீக நேயர்களே, ஜோதிட சாஸ்திரத்தின் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்ட என்னுடைய மேச ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கால சக்கரத்தின் முதல் ராசியான அதிகாரத்திற்கும் ஆளுமைக்கும் பெயர் பெற்ற மேச ராசியில் பிறந்தவர்களே, இன்றைக்கு இந்த முக்கியமான ஜோதிட பதிவிற்குள் நாம் நுழையும் முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் தகர்த்து எறியும் அந்த தனிப்பெரும் கடவுளையும் எந்நாளும் நம்மை நிழலாய் இருந்து காக்கும் நம்ம சிங்காரவேலன் முருகப்பெருமானையும் ஒரு நிமிடம் மனதார நினைத்துவிட்டு இந்த பேருரையை தொடங்குவோமா? ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி. அந்த செந்தில் ஆண்டவனை அப்படியே உங்கள் மனதில் நிறுத்துங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்வில் இனி நன்மைகள் மட்டுமே அரங்கேறும். விதியினை மதியால் வெல்லும் அந்த அற்புதமான காலம் இதோ இப்போது கனிந்துவிட்டது. மேச ராசியின் ஆளுமை திறன். செவ்வாயின் அக்னி தத்துவம். பொதுவாகவே மேசராசி அன்பர்களை பற்றி நாம் அழகாக ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடத்தே ஒரு அசாத்தியமான மனவலிமையும் தலைமை பண்பும் இருப்பதை நம்மால் உணர முடியும். மேசம் என்பது நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி. இதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் தான். இதனால் தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே ஒரு போர்க்கள வீரனை போன்ற மனப்பாங்கியை கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்துவிட்டால் அது வெற்றிகரமாக முடிக்கும் வரை உங்களுக்கு உறக்கமே வராது. அந்த அளவுக்கு அசாத்தியமான வைராக்கியமும் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது கர்மஸ்தானம் மகரமாக அமைவதால் அங்கே செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இதனால்தான் கடினமாக உழைப்பும் சலிக்காத முயற்சியும் உங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. உங்களுடைய சொந்த விவகாரங்களை ரகசியமாக வைப்பதில் நீங்கள் எப்போதுமே வல்லவர்கள். மேச ராசியனிடம் காதல், கோபம், நட்பு என எதுவாக இருந்தாலும் அது மிக தீவிரமாக இருக்கும். ஒரு உறவுக்காக உயிரையும் கொடுக்க துணியும் உங்கள் பண்புதான் உங்களை ஒரு உன்னதனமாக மனிதராக சமுதாயத்தில் அடையாளப்படுத்துகிறது. வாழ்க்கை பாதையில் எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் கிளம்பினாலும் உங்களின் தளராத விடாமுயற்சியால் சிகரத்தை தொடுபவர்கள் நீங்கள். மற்றவர்களெல்லாம் இது நம்மால் முடியாது, இது ரொம்ப கஷ்டமான வேலை என்று ஒதுக்கி தள்ளும் சாத்தியமான காரியங்களை கூட மிக துல்லியமாக திட்டம் தீட்டி அந்த செயலில் வெற்றியின் சுவையை ருசிப்பது உங்களுக்கு கைவந்த கலை. 11ஆம் இடமான லாபஸ்தானம் கும்பமாக அமைவதால் நட்பிற்கு நீங்கள் தரும் முக்கியத்துவம் ஈடு இணையற்றது. மன போராட்டமும் தற்போதைய கிரக சூழலும் இப்போது உங்கள் மனதில் ஒரு பெரும் ஆதகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? எங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்தால் நாங்கள் என்ன மகிழ்ச்சியாக இருப்பது போலவா உங்களுக்கு தெரிகிறது என்று நீங்கள் வேதனையோடு நினைப்பது என் காதுகளில் விழுகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் தற்போது உங்கள் ராசிக்கு சனியின் தாக்கம் மற்றும் சில கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு விதமான அழுத்தத்தை தந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த துயரமான காலங்கள் அனைத்துமே இனி வரும் நாட்களில் கானல் நீரை போல மெல்ல மெல்ல மறைந்து போகப் போகிறது. இதற்கு மிக வலுவான ஜோதிட காரணங்கள் உண்டு. திருமண தடைகள் நீங்குதல். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனின் பலம் இப்போது கூடுவதால் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் இனி தடையின்றி கைகூடி வரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் நீண்ட காலமாக குழந்தை செல்வம் வேண்டி தவமிருந்தவர்களுக்கு அந்த ஏக்கம் இனி தீரும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் இடங்களுக்கு சுப கிரகங்களின் பார்வை கிடைப்பதால் நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும். 7.5 சனியின் தர்ம யுத்தம் ஒரு விரிவான ஆய்வு.
மேச ராசிக்காரர்களே, நான் இப்போது சொல்லப்போவதை மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். இப்போது இந்த 7.5 சனியின் தாக்கம் உங்கள் ராசியில் முழுமையாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு தர்ம யுத்தம் போன்ற காலமாகும். சனி பகவான் என்பவர் நீதியின் தேவன். அவர் நாம் செய்த பழைய வினைகளை தீர்த்து நம்மை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவார். இந்த முதல் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு விரயச்சனி காலமாக அமைகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம். இதனால தான் இந்த சமயத்தில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்காமல் அந்த பணத்தை சுப காரியங்களுக்காகவும் வீடு கட்டுவது அல்லது வாகனம் வாங்குவது போன்ற பயனுள்ள முதலீடுகளுக்காகவும் செலவிட வேண்டும். இந்த 7.5 சனி காலத்தில் உண்மையான சிக்கல் எங்கே தொடங்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையின் பயணத்தின் முடிவுகளை உங்களுக்கு தெரியாமல் இன்னொருவர் எடுக்க தொடங்கும் போதுதான். எனவே உங்கள் அதிகாரத்தை யாரிடமும் விட்டு கொடுக்காதீர்கள். மேச ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை இழக்கப் போதுதான் வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள். கடைசி நிமிடம் வரை போராடுங்கள். அனைவரது மனதையும் மாற்றும் காந்த சக்தி உங்களிடம் நிச்சயம் உண்டு. உங்களை எவராவது வீழ்த்த நினைத்தால் அவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையே உங்களை எதிர்நீச்சல் போட செய்யும். ஆன்மீக பலமும் வழிபாட்டு முறைகளும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள். சிவபெருமான் காலத்தை வென்றவர், கிரகங்களின் நாயகன். நெற்றியில் திருநீறு பூசுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இது உங்கள் ஆக்ஷ சுக்கிரத்தை வலுப்படுத்தும். சனி பகவான் தற்போது நீச்சம் பெற்று இருப்பதினால் உங்களை பெரிய அளவில் அவர் கஷ்டப்படுத்த மாட்டார் என்பதே நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஆறுதலான செய்தி. எனவே தேவையற்ற பயத்தினால் உங்கள் மன நிம்மதியை கெடுத்து கொள்ளாதீர்கள். போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். இது செவ்வாயின் உஷ்ணத்தை குறைக்கும். உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள தேவையற்ற அச்சத்தை முதலில் அப்புறப்படுத்துங்கள். இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது, மாறாக உங்களுக்கு சாதகமான மாற்றங்களையே கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றியுள்ள பலருடைய உண்மையான முகமூடிகள் கலன்று விழும். பலரின் நிஜ முகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாகவே இருப்பது உங்களுக்கு ஒரு மாபெரும் பலமாக இருக்கும். உறவுகளும் உணர்வுகளும் ஒரு எச்சரிக்கை. உண்மை என்னவென்றால் சங்கடங்களும் வலிகளும் எப்போதும் நமக்கும் மிக அருகில் இருக்கும். உறவுகள் மூலமாகவே வரும். நீங்கள் யார் மீது அதீத நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையே ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்தை தந்துவிடும். எனவே தினமும் அதிகாலையில் எழுந்தும் விநாயக பெருமானை சரணடையுங்கள். விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவது உங்கள் மூளை நரம்புகளை தூண்டி உங்களுக்கு ஒரு தெளிவான புத்தியை தரும். அதேபோல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு செல்லுங்கள். அவர் உங்களுக்கு தேவையான மன வலிமையும் தைரியத்தையும் வாரி வழங்குவார். உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொண்டால் வெற்றியை எளிதில் எட்டிவிடலாம். உங்கள் வாழ்வில் இனி வசந்த காலம் மட்டுமே வீசும். இதுவரை உங்களை மதிக்காமல் ஒதுக்கியவர்கள் இப்போது உங்கள் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். இதுவரை கடனாளியாக வாழ்ந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும். சனிப்பெயர்ச்சியின் விரிவான பலன்கள். இந்த மாதம் நிகழப்போகும் சனி மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள். தொழில் மற்றும் உத்தியோகம் 10ஆம் இடமான கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் வேலை விஷயத்தில் ஒரு நல்ல நிலைத்தன்மை வரும். நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் திறமைக்கு ஏற்ற சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை. 11ஆம் இடத்து அதிபதியின் தொடர்பு கிடைப்பதால் வருமான ஊற்றுகள் பெருகும். வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். குடும்ப வாழ்க்கை. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் பார்வை படுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். 6ஆம் இடத்து நோய் தாக்கங்கள் குறைந்து உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் மெல்ல மறையும். சமூக அந்தஸ்து. உங்களின் அனுபவ அறிவால் முதிர்ச்சி ஏற்படும். நீங்கள் செய்த பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள இது ஒரு பொன்னான வாய்ப்பு. சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். உண்மையான கோடீஸ்வரன் யார்? இந்த உலகத்தில் நிஜமான கோடீஸ்வரன் யார் தெரியுமா? கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவர்களா? இல்லை. எவர் ஒருவருக்கு நோய் நொடி இல்லையோ, யாருடைய மனதில் கவலைகள் இல்லையோ, எவர் இரவு படுத்தவுடன் நிம்மதியாக உறங்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன்.
அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்வை நீங்கள் அடையப்போகும் யோகம் இப்போது கூடியுள்ளது. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலைகளுக்கோ கண்ணீருக்கோ இடமில்லை. உங்கள் மன பாரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். நீங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழப்போகிறீர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை சந்திரனின் பலம் பெற மற்றும் ஆரஞ்சு சூரியனின் ஆசி பெற. சாதகமான திசைகள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா. குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. குலதெய்வம் எங்கு இருக்கிறதோ என்று நினைத்து நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்கள் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியிலேயே உங்கள் குலதெய்வம் இருப்பதாக நம்பி வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் வம்சத்தையே காக்கும். அதேபோல் தினமும் காலையில் எழுந்தும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள். அவருடைய அருளாசி இருந்தால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் உங்கள் வாழ்வு பிரகாசிக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான பரிகாரம். உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து வாருங்கள். இதற்காக நீங்கள் பெரும் பணம் செலவிட வேண்டியதில்லை. ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலே போதும். அந்த எளிய அறச்செயல் உங்கள் பழைய பாவங்களை நீக்கி உங்கள் வாழ்வை ஒரு சொர்க்கமாக மாற்றும். மனதை எக்காரணம் கொண்டும் தளரவிடாதீர்கள். எப்போதும் நேர்மையாக சிந்தியுங்கள். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். கூடுதல் விரிவான விளக்கங்கள். கிரகங்களின் பார்வை பலன். சனி பகவான் தனது 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகளால் உங்கள் ராசியின் பல்வேறு இடங்களை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையை பார்ப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தலாம். எனவே மௌனம் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 7ஆம் பார்வையாக அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பழைய நோய்கள் குணமடையும். எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு அஞ்சுவார்கள். 10ஆம் பார்வையாக அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையின் உடல்நலில் அக்கறை தேவை. அதே சமயம் வெளிநாட்டு பயணங்களுக்காக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நட்சத்திர சஞ்சார பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு ஞானம் கூடும். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும். பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர வசதிகள் பெருகும். வாகன யோகம் உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதம் சூரியனின் நட்சத்திரமான இதில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியான ஆதாயங்கள் கிடைக்கும். அதிகார பதவிகள் தேடி வரும். கர்மா மற்றும் தர்மம். மேசராசி என்பது காலபுருஷனோட தத்துவத்தின் தலைப்பகுதி. எனவே உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் உங்கள் உலகமே சரியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனு குருவின் வீடு என்பதால் நீங்கள் செய்யும் தர்மங்கள் உங்களுக்கு பெரும் கவசமாக விளங்கும். அன்னதானம் செய்வது, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது போன்றவை சனியின் கடுமையை குறைக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.